சற்றுமுன் வெளியான கருத்து கணிப்பில் திமுகவுக்கு 40க்கு 40. அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லும் போதே அதே கருத்து கணிப்புகள் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி அமோக இடங்களில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்து வருகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 47% வாக்குகளை பெற்று 39 மக்களவைத் தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என்று இந்தியா டுடே கருத்து கணிப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல திமுக கூட்டணி 36 மக்களவைத் தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பும் தெரிவித்துள்ளதாம். அந்த வகையில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியினரோ உற்சாகத்தில் இருந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் திமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் வலுவாக இருக்கிறது. இந்த கூட்டணி வெறும் தேர்தல் கூட்டணியாக மட்டுமே அல்லாமல் பாஜக எதிர்ப்பு உட்பட பல்வேறு விவகாரங்களில் ஒருமித்த கருத்துடன் நீண்ட காலமாகவே ஒற்றுமையுடன் பயணித்து வருகிறது. திமுக கூட்டணியோ பலமாக இருப்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாம். ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாமே நெல்லிக்காய் முட்டையை அவிழ்த்து விட்டதைப் போல நாலாபுறமும் சிதறி கிடக்கின்றன. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் டிஎஸ்டிபிஐ, புரட்சி பாரதம் ஆகிய 2 கட்சிகள் மட்டுமே இருக்கின்றன. பாஜகவுடன் அதிமுக கூட்டணியை முறித்து கொண்ட பிறகு தனிமரமாகி தணிந்து விட்டதாக பாஜக மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி சேர திரைமறைவு வேலைகளில் ஈடுபட்டு வருகிறதாம். அதன் ஒரு பகுதியாகத்தான் தமாக தலைவர் ஜி.கே. வாசன், எடப்பாடி பழனிசாமி இடையிலான சந்திப்பும் நடைபெற்றுள்ளது என்பதில் பழனிசாமிக்கு உறுதியாக இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் பாஜகவுடன் அதிமுகவானது கூட்டணி வைப்பதற்கு இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகின்றன. இந்த சூழலில் மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதா.